திரு தமிழ்குமரன் அவர்களை பேச வருமாறு என்பது நினைக்கிறேன். லைக்கா நிறுவனத்திற்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் பத்திரிகை மற்றும் ஊடக மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் லைக்கா நிறுவனத்தின் தலைவர் திரு சுபாஸ்கரன் அவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு சுபாஸ்கரன் அவர்கள் சினிமா மீது பற்று கொண்டவர். பிரம்மாண்ட படங்களை வழங்குவதில் லைக்கா நிறுவனம் பெருமை கொள்கிறது. அதன் அடிப்படையில் திரு சுகுமார் இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் திரு அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தன் நடிக்கும் புஷ்பா படத்தை வெளியிடுவதில் இந்த நிறுவனம் பெருமை கொள்கிறது. இந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படமான புஷ்பா படம் இந்த ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு வரவுள்ளது. இது மிகப்பெரிய வெற்றி படம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனைத் தொடர்ந்து எங்கள் நிறுவனம் RRR, டான் மற்றும் பொன்னியின் செல்வன், நாய்சேகர் தொடர்ந்து பல படங்களை வழங்க உள்ளோம். இதை இந்த லைக்கா நிறுவனம் பெருமை கொள்கிறது. மேலும் மைத்ரி மூவிஸ், லக்ஷ்மி மூவிஸ் எங்களுடன் இணைந்து இந்த படத்தை வழங்கி நாங்கள் பெருமை கொள்கிறோம். திரு சுபாசன் அவர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த మైత్రి మూవీస్ ప్రొడ్యూసర్స్కి ಎಲ್ಲರಿಗೂ ಥ್ಯಾಂಕ್ಸು. ಇಂದ ಪಟತలో నడికిற ಎಲ್ಲ ಆರ್ಟಿಸ್ಟು, ಮ್ಯೂಸಿಕ್ ಡೈರೆಕ್ಟರ್ ದೇವಿಶ್ರೀ ಪ್ರಸಾದ್, ಮೈ ಡೈರೆಕ್ಟರ್ ಸುಕುಮಾರ್, ಮೈ ಹೀರೋ ಅಲ್ಲು ಅರ್ಜುನ್. ಅವರು ಹಿಂಗೆ ಬೈ ಬರ್ತ್ ఇంగనింది హీరో అయినప్పుడు హైదరాబాద్ షిఫ్ట్ అయ్యొచ్చి టీ నగర్లోనే ಅವರು ரொம்ப நாளாக படித்திருக்கு. தமிழில் எப்போனிந்தோ நம்மளை ஆல்மோஸ்ட் ஆல் சின்ன குழந்தைந்து பார்த்துருக்கு. அல்லு சுரேஷ், பனி, அல்லு அரவிந்த் சார் ரொம்ப ஃபேமிலி கூட இருக்குன்னா, చిరంజీవి సారు அப்போ நின்று ஒரு சின்ன சின்ன குழந்தை ஒரு ஸ்மால் ஸ்டோரி. அவர் హీరో இல்லే టైంలో கீதா ஆர்ட்ஸில் வந்து பாபு அனி அவர் ரிலேஷன் இருக்கு. ஒரு நாள் நான் அங்கே நிற்கிருக்கேன். அப்போது சிடி, ஆடியோ சிடி வரும். அந்த சிடி அமௌண்ட்டு அவர் கையில் வாங்கி இவ்வளோ செலவாயிடுச்சுன்னு பேலன்ஸ் அவர் கேஷியருக்கு கொடுத்துருக்கு கீதா ஆர்ட்ஸில் ஆஃபீஸில். அப்போ ஹீரோ இல்லை. எதுக்குன்னா அவ்வளோ டிசிப்ளினாக அல்லு அரவிந்த் சார் சின்ன குழந்தை நின்று அது இந்த சின்ன குழந்தை டைமில் வந்து காசு வாங்கினா திருப்பி ஆஃபீஸில் போய் அவர் ரிலேஷன்கிட்ட இவ்வளோ செலவாயிடுச்சு, இதுக்கோ பேலன்ஸ்னு காசு கொடுக்குது. அந்த டிசிப்ளினாக அதே டிசிப்ளினில் எவ்வளோ ஒர்க் ஹார்ட் பண்ணுறாரோ எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் ஃபாரஸ்ட்டில் ஒரு 200 டேஸு, தமிழ்நாட்டில் நிறைய ஃபாரஸ்ட்டில் ஷூட்டிங் பண்ணிருக்கு, ராஜமண்டியில் பெரிய ஃபாரஸ்ட்டில் ஷூட்டிங் பண்ணிருக்கு. டோட்டல் அவுட்டோர் படம், டே அண்ட் நைட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணி 17th உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்காக தமிழில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் இந்த படம் கன்ஃபார்ம்டாக. அதில் 1% சேஞ்சே கிடையாது. இது தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டு பண்ணிக்கு 100% நம்மள அர்ஜுனுக்கு ஒருவனை நான் நடித்து இந்த ப்ராஜெக்டு எங்கள் லைக்கா மூலமாக வந்து ஒரு அசோசியேஷன் பண்ணி ஒரு டீசெண்டாக ஒரு தமிழ் படம்லாக எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுறக்கே மீடியாவில் இப்போ வரைக்கும். இப்போ ஃபர்தராக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணால் நிறைய படம் இங்கே வரும். நிறைய உங்களுக்கு ஐ ஃபீஸ்ட் பட்டத்தில் கூட உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தாச்சு அந்த விஷுவல் நீ எப்படி இருக்குமோ நீ சொல்லும். இது ஃபோனில் பார்த்தனா ஆன் ஸ்க்ரீன் பார்த்தா உங்களுக்கு அது தெரியும். எல்லா ஆடியோ ஹிட்டு தேவிஸ்ரீ பிரசாத் எவ்வளோ கஷ்டப்படுறாலோ இந்த 2 years இந்த பிக்சருக்காக தெரியும். எல்லாம் இந்த படத்தில் நடிக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர்ஸ் மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸுக்கு வணக்கம். மீடியா ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபிலிம். வெரி பிளாக் பஸ்டர், வெரி ஹிட். மேலே இருக்க சௌத்ரி சாரு, நம்மள காட்ஃபாதர் தானு சாரு, எல்லாரும் டைரக்டர் மதன் கார்கே, திரீஷ், நம்மளை திருப்பத்தில் படித்த நாள் இவர். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. நாள் கழிச்சு அவங்க எல்லாரையும் சந்திக்கிறோம், மகிழ்ச்சி. இது ஒரு புஷ்பா படத்தில் சந்திக்கிறது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. இந்த படம் வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
முதல்ல மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். தானு சார், சௌத்ரி சார், அம்மோநிலையில் சிறுத்தை சிவா சார் அவர்களோட வாழ்த்தோட இங்கே இந்த நிகழ்வு தொடங்குது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கண்டினியூஸாக 2-3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு பேர்ன் அவுட்டில் இருந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து புஷ்பா ப்ராஜெக்ட் வந்து மைத்ரி மூவிஸ் நம்ம CEO செரி சார் பேசினாங்க. அப்போ சார் இப்போ ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கேன் சார், இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு அடுத்த நாள் வந்து அல்லு அர்ஜுன் சார் அவரோட டீம்ல இருந்து, அவரோட குழுவில் இருந்து சாய்கோபால் அவர்களை வந்து என்னோட அலுவலகத்துக்கு அனுப்பி நீங்கள் தான் பண்ணணும்னு சார் சொல்கிறாங்க, ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக அதை வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த அன்புக்கு வேணாம் சொல்ல முடியல. ஸோ அதனால் அந்த படம் அப்படிதான் அந்த படம் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த படத்துக்குள்ளே வந்த உடனே நல்ல வேளை நான் அதை ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவ்வளவு என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. ஒவ்வொரு டயலாகும், இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு டயலாக், அதில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ், அவங்க எடுத்திருக்கிற விதம், காட்டுக்குள்ளே இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்சஸ். சார் இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்னால் எப்படி எடுத்தீங்கன்னு தெரியல சார். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு காட்டுக்குள்ளே வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கதை சொன்னாங்க, 300 பேர் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மாதம் ஷூட் பண்ணாங்க. பாதியில் எல்லாருக்கும் அங்கே டீம் ஃபுல்லுக்கும் கோவிட் வந்துட்டு எல்லாரும் வந்து அப்புறம் திருப்பி போய் அதுக்கப்புறம் திருப்பி எல்லோரும் ரெக்கவர் ஆகிட்டு திருப்பி அந்த என்டையர் டீம் போய் 1.5 மாதம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எஃபர்ட் வந்து நிறைய எல்லா படத்துலையும் எஃபர்ட் போடுறாங்க. அந்த எஃபர்ட் எப்படி டேர்ன் ஆகுது அப்படின்றது தான் முக்கியம். சுகுமார் சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படி ஒரு இந்த படத்தை அவர் எழுதியிருக்காரு. அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு கேன்வாஸ் கிடைச்சது தமிழில் பண்ணும்போது. இல்லை அல்லு அர்ஜுன் அவர்களோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். நிறைய சீன்ஸில் அப்படியே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த என்டையர் மூவியில் அவர் ஒரு ஆட்டிடியூட் ஒன்று கேரி பண்ணியிருப்பார். அந்த சீன் வந்து ஒரு 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 வில்லனுக்கு எதிராக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் சீனாக இருக்கட்டும், இல்லை ஒரு காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அந்த ஒரு சின்ன ஒரு அந்த ஆட்டிடியூடை ஃபுல்லாக கேரி பண்ணிட்டு வந்திருப்பார். அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில், டயலாக் டெலிவரியில். அதுவும் இந்த டயலாக் டெலிவரியும் வந்து அவரோட அந்த டயலக்ட் வந்து அவ்வளோ ஈஸியான டயலக்ட் கிடையாது. அவர் பேசியிருக்கிறது தெலுங்கில் பேசின டயலக்ட். ஸோ அந்த டயலக்டை வந்து தமிழில் அடாப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பாடல்கள்லாம் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. பாடல்கள் உருவாக்கின டிஎஸ்பி அவர்களுக்கும் விவேகா அவர்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா டப்பிங் படத்துக்கு பாடல்களை வந்து இன்னொரு மொழியிலையும் கொண்டு வந்து அதுலேயும் ஹிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம். விவேகா வந்து ரொம்ப அழகான வரிகள் கொண்டு வந்திருக்காரு தமிழில். அவர் இன்னைக்கு மிஸ் பண்ணுறோம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது இல்லாமல் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணும்போது வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ அதை தமிழில் எப்படி கொண்டு வரணும், அந்த இது மாறாமல். ஸோ அவங்க இங்கே தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கணும். அதே சமயத்தில் நமக்கு லிப்ஸிங்க் இஷ்யூஸ் இருக்குது. லிப்ஸிங்க் வந்து அழகாக ஒரு தமிழ் படம் பார்க்குற அந்த ஒரு உணர்வை கொண்டு வரணும், அந்த டயலக்டை கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து சாத்தியமானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய என்டையர் டீம். அல்லு அர்ஜுன் சாருக்கு வாய்ஸ் கொடுத்த சேகர் அவரை வந்து நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா நாங்கள் இந்த படம் தமிழில் பண்ணும்போது தெலுங்குல அப்படி இல்லை. தெலுங்குல வந்து என்னென்னா பேசுறது வந்து அவர் டைலக்டில் மட்டும் தான் பேசுவார். ஆனால் தமிழில் வந்து நாங்கள் பேசும்போது ஒரு சோதனை முயற்சியாக இந்த ஹீரோ கேரக்டருக்கு ரா வரலைன்னா எப்படி இருக்கும்ன்ட்டு ஒன்று முயற்சி பண்ணோம். அதை வந்து எதுவுமே அது தெரியாத மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை வந்து கொண்டு வந்திருந்தார் சேகர். அது அவரோட டெலிவரியில் அது வந்து ஹியூமர் சீக்வன்சஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இதில் அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட என்டையர் டீம், டப்பிங் டீம், விஜயகுமார், இமயவரம்பன், அப்புறம் அந்த ஒலி பொறியாளர்கள் லாரன்ஸ், தீப்தி, எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். யாரோட பேர் நான் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. தினேஷ் வந்து ப்ரொடக்ஷனில் இருந்து கூட வந்து உட்காந்துட்டு இருந்தார், ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணார். இன்னொரு முக்கியமான தேங்க்ஸ் நான் வந்து சுகுமார் சாருக்கு சொல்கிறதுக்கு வந்து அவரோட ஏடி, ஃபர்ஸ்ட் ஏடி யார் வந்து ஒன் ஆஃப் தி ஏடிஸ் பிரபாவ் யார் வந்து எழுதினாரோ, இந்த டைலக்ட் எழுதினாரோ, அவர் கூட வந்து உட்காந்துட்டு ஒவ்வொரு டயலாக் நாங்கள் பண்ணும்போதும் அந்த படத்தோட சோல் அப்படிங்க டிரான்ஸ்லேட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். அவர் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு, சார் எனக்கு நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் சார், எனக்கு தெலுங்கு பார்த்ததோட தமிழ் இப்போ பார்க்குறது எனக்கு இன்னும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ அது எங்கள் என்டையர் டீமுக்கு ஒரு முதல் வாழ்த்தாக நான் எடுத்துக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ்க்கு, அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு, டிஎஸ்பி அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இந்த என்டையர் படம் இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெற போகுது, அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணுற ஒரு ஹியூமர், ஆக்ஷன், ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்ஸ். ராஷ்மிகா ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சின்ன அவங்களோட முக எக்ஸ்பிரஷன்ஸில் நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஹத் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும், ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ப்ரெசன்ஸ். ஃபஹதோட ப்ரெசன்ஸ், அவரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து எல்லாரும்
கண்டிப்பாக பேச போகிற ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இந்த படம் வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு நிறைய விருதுகள் கொடுக்க போகுது. ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி வந்திருக்கு. ஸோ என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ ஹஸ் பீன் கிவிங் அஸ். சார் வெல்கம் சார். அல்லு அர்ஜுன் சார். அல்லு அர்ஜுன் சார் வந்து நான் நிறைய வாட்டி சந்திச்சிருக்கேன். ஒரு தடவை சந்தித்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours பேசிகிட்டு இருந்தோம். அந்த 3 hours பேசிகிட்டு இருந்தபோது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அவருக்கு சினிமா துறையில் எவ்வளோ பெரிய அவகானம் இருக்குது அப்படிங்கிறது. மொத்தம் எல்லா கிராஃப்ட், இந்த 24 கிராஃப்ட்ஸை பற்றியும் முழுசாக தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார் அவர். ஸோ ரொம்ப ஆச்சரியப்படுத்துனீங்க சார் இந்த 3 hours. எனக்கு இட் வாஸ் லைக் அ ஒண்டர்ஃபுல் மீட்டிங். புஷ்பா படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்துடைய ஒவ்வொரு சாங் வந்து ரிலீஸ் ஆகும் பொழுதும், அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை ரிலீஸ் ஆகும் உடனே வந்து தேவசி பிரசாத் சார் வந்து எனக்கு அனுப்புவார் அது வாட்ஸ்அப்பில். அதை கேட்டுட்டு உடனே நான் ரெஸ்பாண்ட் பண்ண அவருக்கு. ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக ஒவ்வொரு பாடலுமே அவ்வளோ நல்லா வந்திருக்கு சார். தேவி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா பாட்டுமே. ட்ரெய்லர் பார்த்தும் பொழுது அது ஸ்டன் பவுண்ட். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்கேலில், அதுவும் எனக்கு நல்லா தெரியும் கோவிட் பீரியடில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு மாபெரும் வெற்றி படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்தது ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிது. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக புஷ்பா படம் வரும். நிச்சயமாக அது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லர் பார்க்குற பொழுது. ரைஸ் ஆஃப் புஷ்பா அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அல்லு அர்ஜுன் சாருடைய மிகப்பெரிய ரைஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரியாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களை வெல்கம் பண்ணுறது. ஒரு பண்டில் ஆஃப் டேலண்ட் சார். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டிலேயே காத்திருக்குங்கிறது மனசார நான் வந்து வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச் சார். பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புஷ்பா படத்தின் ஃபர்ஸ்ட் ஹீரோ பற்றி பேசணுன்னா, அல்லு அர்ஜுனை பற்றி பேசணுன்னா, நான் முதல்ல ஒரு எத்தனை வருஷம் தெரியாது, அந்த ஃபர்ஸ்ட் அவருடைய படம் கங்கோத்ரி படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு நான் வந்து இந்த தேட்டருக்கு போயிருந்தேன். நான் அப்போது அவரை நான் பார்க்கல, பட் நான் அவரை கவனிச்சுட்டு இருந்தேன். நாங்கள் அங்கே முதல்ல பார்க்கும்போது நான் ஹைட்டு வேறு இல்லையே, இவர் வேறு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து எப்படி இந்த பெரிய ஹிட்டு கொடுப்பாரு. சரி, அவர் ப்ரொடியூசர், அவர் அப்பா வந்து பெரிய ப்ரொடியூசர், அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருக்குது. அதாவது எப்படி அவரை நான் பார்த்தேனோ இன்றைக்கி பார்க்குறதுக்கு எனக்கே பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கார் அவர். அவருடைய கடுமையான முயற்சி, கடுமையான உழைப்பு தான் அது காரணம். நிறைய பேர் சொன்னாங்க அந்த மாதிரி தமிழ் சினிமா வந்து ஆல்ரெடி அவர் ரொம்ப பாப்புலராக இருக்கார். தமிழில் மட்டும் கிடையாது. அவர் சப்போஸ் நான் சம்டைம்ஸ் இந்த ராஜஸ்தான் போவேன், நான் ஜோத்பூர் போகும்போது அங்கே சொல்லுவாங்க, சார் நான் ஒரு சவுத் இந்தியன் படம் பார்த்தேன் சார், அதில் ஒரு தெலுங்குல அல்லுன்னு சொல்லுவார். அவர் என்ன சார் நடிக்கிறார், அவர் என்ன டான்ஸ் ஆடுறார், என்ன ஃபைட் பண்ணுறாரு சொல்லுவார். அங்கே ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் வச்சிருக்காரு அவர் அங்கே. அதே மாதிரி அதான் மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மார்க்கெட் வச்சுருக்காரு இவர். ஸோ இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு டீசர் ஒரு தடவை இல்லை 2 தடவை நம்ம முருகன் போட்டு சொல்லியிருந்தார். நான் முருகன் சொல்லி எதுக்கே 2 தடவை, ஒரு தடவை போட்டார் 100 தடவை பார்த்த மாதிரி நான் ஒரு ஃபீலிங் இருப்பா இருக்குது. அதுக்கு மேலே இந்த படத்துக்கு டிஎஸ்பியினுடைய முத்திரை வேறு இருக்குது. ஸோ அந்த ஹிட்டுக்கு உண்டான எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. இதுக்கு இவ்வளோ பெரிய எனக்கு தெரிஞ்சு பப்ளிசிட்டியே தேவை. பப்ளிசிட்டி இல்லாத இந்த படம் ஓடுது. எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருக்குது. அப்புறம் திருப்பதி பிரசாத் சொன்னார் காட்ஃபாதர்னு. ஆனால் காட்ஃபாதர் வந்து இந்த படத்தில் ஒரு கோட்டை விட்டார் இவர். ஏன்னா நம்மளை இந்த படத்தில் மறந்துட்டார் அவர். அது ஒன்று தான் அவர் மேலே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் எனக்கு. ஏன்னா இவர் நல்ல படத்தில் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இந்த படம் அவருக்கும் அந்த நம்ம லைக்காவுக்கும் பெரிய வெற்றி படமாக அமையணும். மைத்ரி மூவிஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அளிக்கும். இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் சொல்ல வேண்டியதே கிடையாது. இது கண்டிப்பாக ஹிட்டு. மறுபடியும் ஒரு வெற்றி விழாவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் பாசத்துக்குரிய நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அல்லு அர்ஜுன் அவர்களே, இசையில் அத்துணையும் கட்டி போட்டு மயங்கிட செய்யும் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களே, சொல் பெரிதா சொல்லின் பொருள் பெரிதா என்ற சொல்லுக்கு வாய்மையின் இலக்கணமாக விளங்கிடும். உதாரணத்துக்கு மதன் கார்கியினுடைய துப்பாக்கி உங்களுக்கு
ஆனால் எனக்கு கோடாலி இந்த ஒரு ஸ்லோகம் ஒவ்வொரு 10 செகண்ட் ட்ரெய்லரில் வந்தால் அத்துணை இளைஞர்களும் பக்கா லோ கிளாஸ் அத்தனை பேர் வந்து அணிவகுத்து இருப்பாங்க தேட்டருக்கு. அப்படிப்பட்ட வைர வரிகளை தந்திருக்கக்கூடிய மதன் கார்கே அவர்களே, தம்பி சிறுத்தை சிவா அவர்களே, சௌத்ரி அவர்களே, திருப்பதி பிரசாத் அவர்களே, சரியான பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கும் லைக்கா நிறுவனத்திற்கு தலைமையேற்று பொறுப்பேற்றிருக்கும் தம்பி தமிழ்குமரன் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிற்குரிய அத்துணை கலைஞர் பெருமக்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். டீசர் பார்க்குறேன், சாங் பார்க்குறேன், சொல்ல முடியாத பேரின்பம். எனக்கு ஒரு வாய்ப்பு இப்படிப்பட்ட ஒரு படம் பண்ண முடியலையென்ற ஒரு வாய்ப்பு தான் எனக்கு மேலும் இங்கே ஆதங்கம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்தை தயாரித்த மைத்ரிக்கும் விநியோகிக்கும் லைக்காவுக்கும் திருப்பதி பிரசாத்துக்கும் நான் மகிழ்வோடு வரவேற்கிறேன். சற்றொப்ப 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லு அர்ஜுனுடைய தந்தையார் எனக்கு மிக 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 நெருங்கிய நண்பர். அவரோடு பயணித்த காலெல்லாம் பொற்காலம். இவர் உண்மையிலேயே ஆந்திராவில் கொடிகட்டி பறந்தாலும் தமிழில் பிறந்த மகன், தமிழால் வளர்ந்த மகன், தமிழால் உயர்ந்த மகன். ஆகவே இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாலே திருவள்ளுவர் குரல் சொல்லிவிட்டார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அதே வள்ளுவர் சொல்கிறார், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். இந்த 2 குரல்களுக்கு அடையாளமாக என்னுடைய நண்பர் அல்லு அரவிந்த் அவர்களும் அவர் ஈண்டெடுத்த செல்வம் அல்லு அர்ஜுன் அவர்களும் விளங்குகிறார்கள். தேவி பிரசாத்தை எடுத்துக்கொண்டால் எனக்கு 3 படம் பண்ணியது மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த படத்திலே அவர் வாய்த்திருக்கிற ஒரு சொல்லாடல், அவர் எப்பவுமே பாடும்போதே லிரிக்கா அவருக்கு சேர்ந்து விடும். இந்த படத்தில் ஓ மாமா ஓ வரியா வா மாமா ஓ வரியா வா வா மாமான்னு சொல்லும்போது ஒரு ஹூக் ஒன்று மியூசிக் தித்துரு 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 தித்துரு. இது வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு குழந்தைகளுக்கும் பட்டி தொட்டி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு தேசிய கீதமாக அகிலமெங்கும் வரப்போகிறது. சிந்தை எல்லும் செவி குளிரும் வாலிப இளைஞர்களை வரவேற்று அரவணைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாடல்களை தந்திருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாமின்னு ஒரு பாட்டு வந்துருக்குது. அந்த தேவிக்கு அந்த வயசே கிடையாது, அவர் இன்னும் 25-30க்குள்ளே தான் இருக்கான். அவர் எப்படி அந்த பாட்டு போட்டிருக்கிறார் பாருங்க. என்ன ஏ ஜாமி வாயா சாமி, மன்மத சாமி, மந்திர சாமி, போக்கரி சாமி, இப்படி பாடல் பாடி அத்தனையும் உள்ளெடுத்துட்டாரு. ஆகவே மிகப்பெரிய எதிர்காலம் தம்பி அல்லு அர்ஜுனுக்கு இருக்கு. இந்த தமிழ் மக்கள் அனைவரையும் வரவேற்கக்கூடியவர்கள். உங்களை ரத்தன கம்பளமிட்டு வரவேற்கும். வாருங்கள் வாருங்கள், தயவு செய்து வருடத்துக்கு ஒரு படம் தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். அதான் பார்த்த உடனே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்ணுறாங்களா. ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்துங்கிற சந்தோஷமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் மாதிரி இருக்குது. ஸோ திஸ் லுக்ஸ் மோர் லைக் எ சக்ஸஸ் ஈவென்ட் டு மீ தென் லான்ச். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த புஷ்பா படத்தில் எல்லாரும் விட மிக பெரிய சந்தோஷம். நாட் ஆஸ் எ மியூசிக் டைரக்டர், நான் இதுக்கு இசையமைப்பாளர் என்கிற விஷயத்தில் இல்லை, அது மட்டும் இல்லை, ஆஸ் ஒன் ஆஃப் தி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் of our dear Bunny Allu Arjun, icon star Allu Arjun, and as a brother of Allu Arjun. நாங்கள் வந்து இப்போ தானு சார் சொன்ன மாதிரி சென்னையில் வளர்ந்த பையன் பன்னி. நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அல்லு அருண் அங்கிள், எங்கள் அப்பா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக. இது ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு டைரக்ட் விட்னஸ் பன்னியோட ஹார்ட் ஒர்க்கும் சரி, பன்னியோட பேஷனுக்கும் சரி. அண்ட் தமிழில் புஷ்பா வர்றதுல இவ்வளோ சந்தோஷம் எனக்குன்னா, ஐ திங்க் ஐ எம் ஒன் ஆஃப் தி ஒரு லைன் வச்சா ஐ வில் பி ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபெலோஸ் ஹூ வாஸ் பெஸ்டரிங் பண்ணி இவ்வளோ வருஷமா நீ தமிழில் பண்ணணும். பிகாஸ் எனக்கு எப்பயுமே ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை, பன்னிக்கு வந்து தமிழில் பெரிய வரவேற்பு இருக்கும்
பன்னியோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அவரோட டான்ஸாக இருக்கட்டும், அவருடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், அண்ட் த வே ஹி செலக்ட்ஸ் ஹிஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து தமிழுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய நம்பிக்கை. ஸோ அதனால் பன்னி எப்போ ஃபோன் பண்ணி பண்ணி நீ இப்போ தமிழில் பண்ணுறேன், அஃப்கோர்ஸ் நீனே நான் சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள், அதனால் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இன்ஃபேக்ட் அல்லு அர்ஜுனை விட எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது இந்த படம் அல்லு அர்ஜுன் தமிழில் பண்ணுறது. ஸோ எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஐக்கன் ஸ்டார் அல்லு அர்ஜுன் டு தமிழ். ஏன் லெட்ஸ் வெல்கம் நான் சொல்கிறேன்னா, நான் சென்னை தானே, அதனால் அப்படி சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த புஷ்பா கதை கேட்டதுலேருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க இது தெலுங்கில் பண்ணி இப்போ தமிழில் வர போகிற படம்னு. ஆனால் நான் கதை கேட்டனுக்கே சொன்னேன், இது ஆக்சுவலாக தமிழ் படம், நீங்கள் தெலுங்கில் எடுக்கிறீங்க, இதை தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா இதோட கதையாக இருக்கட்டும், இதோட நேட்டிவிட்டியாக இருக்கட்டும், அண்ட் அது இப்போ அல்லு அர்ஜுனோடைய அந்த ரக்கெட்னஸ், அந்த ஹீரோவோடைய அந்த பிஹேவியர், அது எல்லாமே வந்து அது தமிழ் படத்துக்கு தமிழ் ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விதமான ஒரு படம் இது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், அந்த ஸ்டோரியை வந்து நேச்சுரலாக அந்த திருப்பதி அந்த பார்டரில் நடக்கிறதுனால தமிழ் அண்ட் தெலுங்கு ஓன் பண்ணிக்கக்கூடிய ஒரு 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 கதை இது. அண்ட் படம் சுகுமார் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு சுகுமார் சார். அவர் ஃபைனல் மிக்ஸ்லேயே இருக்கிறதுனால இன்னும் இன்னைக்கு வர முடியல. ஐ வாஸ் ஆல்சோ இப்போ ஆக்சுவலாக பாம்பேக்கு கிளம்புறோம் ஏர்போர்ட்டுக்கு, ரவி சார் ஃபோன் பண்ணி இல்லை இது அட்டென்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பன்னி வராருன்னு சொல்லி நானும் ஓடி வந்துட்டேன் அப்படியே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். இது வந்து கண்டிப்பாக தமிழில் ஒவ்வொரு ரசிகரும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி கைத்தட்டி விசில் அடித்து பார்க்க போகிற படமாக எனக்கு தோணுது. முக்கியமாக பன்னியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இவ்வளோ வருஷமாக எனக்கு பன்னியை தெரிஞ்சு பன்னியோட மேக்ஸிமம் ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கே வந்து சர்ப்ரைஸாக இருந்தது அதோட விஷுவல்ஸ் பார்க்கும்போது. அந்த அளவுக்கு Vani, you just took it to another level, not as a friend, as a normal audience. I'm telling you, hats off to your hard work. ஏன்னா அந்த பேஷன் அந்த ஹார்ட் ஒர்க் இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வராது. ரெண்டு பேருக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். ஒன்று வந்து சுகுமார் சாருக்கு, ஒன்று வந்து பன்னிக்கு. ரெண்டு பேருமே they took this movie to another level. அந்த படத்துலேயே ஒரு பகுதியாக இருந்த எங்களுக்கே வந்து சர்ப்ரைஸ் அளவுக்கு அவங்க வந்து படம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்ஸ் டு மைத்ரி மூவிஸ். அண்ட் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி. தானு சாருக்கு, திருப்பதி சாருக்கு, அண்ட் சிவா சாருக்கு, சௌத்ரி சாருக்கு, எல்லாருக்குமே நன்றி. கார்கி சார் கலக்கிட்டீங்க டைலாக் எல்லாம். தமிழ்குமரன் சார் ரொம்ப நன்றி. இட்ஸ் ஸோ நைஸ் டு பி அசோசியேட்டட் வித் யூ. இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கேன். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து பார்த்த உடனே ட்வீட் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு என்னை வந்து இந்த படத்தில் எக்ஸைட் பண்ண விஷயம். ஆனால் சரி இப்போவே நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பன்னிக்கும் சுகுமார் சாருக்கு மட்டும்தான் பேசினேன். ஆனால் இன்றைக்கி நிறைய விஷயம் பேசுகிறதுனால இன்னும் 2 days படம் வர போகிறதுனால ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு ஃபைட்டு பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அது வந்து ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஃபைட்டுன்னு சொல்கிறதா, எமோஷன் சொல்கிறதா, இல்லை மைண்ட் ப்ளோயிங் விஷுவல்ஸ்ன்னு சொல்கிறதா, இல்லை எப்படியா ஒரு ஹீரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதா, எப்படி டைரக்டர் இப்படி யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறதா, இல்லை ஃபைட் மாஸ்டர் எப்படி இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்காரு சொல்லி நிஜமாக எனக்கு தெரியல. ஐ எம் நாட் எ கிரேட் ஃபைட் லவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லவ் டு வாட்ச் டான்ஸஸ், ஐ லவ் டு வாட்ச் இது எமோஷனல் ஏதாவது ஃபைட்டுன்னா என்ஜாய். பட் ஃபைட்டுக்காக சில மக்கள் இருப்பாங்களா, அந்த மாதிரி நான் கிடையாது. ஆனால் எனக்கே வந்து அந்த ஃபைட்டுக்காக அந்த ரீலை பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் பார்க்குறேன். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு டாப் நாச் fight. It is going to be one of the best action sequences of recent times, or maybe more than that. அப்படின்னு எனக்கு தோணுது. Bunny, superb, and I just love you for all the hard work you put into that fight. I told you, you know how much I loved that fight. And ஒரு இப்போ மதன் கார்கி சார் சொன்ன மாதிரி அந்த டைலக்ட் பிடிச்சி பேசுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பன்னி வந்து சிட்டியில் வளர்ந்த பையன், சரிங்களா? ஸோ அந்த டைரக்ட்லாம் வாழ்க்கையில் பேசவே இருக்க மாட்டேன். ஆனால் he learned, he practiced, and he was telling me, and Suku sir was telling me like how much they worked for that. ஸோ அப்படி அது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கத்தில் பயமாகவும் இருக்குது. ஐயோ இவ்வளோ கஷ்டம் இருக்குது அதுலங்கிறது. ஸோ ஆனால் அந்த பயமும் அந்த பேஷனும் தான் எப்பயுமே வெற்றி வந்து வாங்கி கொடுக்கும் எல்லாருக்கும். ஸோ மிகப்பெரிய வெற்றி வந்து அல்லு அர்ஜுனுக்கு இருக்குது. அவர் லைக் இப்போது நம்ம தானு சார் அண்ட் சௌத்ரி சார் சொன்ன மாதிரி he has fans all over, not only in Andhra, all over Tamil Nadu, India ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ this film is going to make him a national star, there is no doubt, and I wish that he wins the biggest of awards. இதை நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதா எனக்கு தெரியாது. பட் ஒரு விஷயம் ஒரு ஃப்ரெண்டுக்காக இருக்கட்டும், நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு ஆக்டருக்காக இருக்கட்டும், இது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐ விஷ்
Allu Arjun wins a national award with this movie, and also Sukumar sir, because they deserve it. They really worked so hard. And ரொம்ப நன்றிங்க பிரஸ்க்கும் மீடியாவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போவே நிறைய பேசிட்டேன். அண்ட் அப்புறம் விவேகா சருக்கு ரொம்ப பெரிய நன்றி. ரொம்ப பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் அதே போல் இந்த படத்தோடைய லான்ச்சோ ப்ரெஸ் மீட்டோ எந்த லாங்குவேஜில் நான் அட்டென்ட் பண்ணாலும் நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா சந்திரபோஸ் சார். அவர் தெலுங்குல தான் லிரிக்ஸ் எழுதினாலும் எதுக்காக இருந்தாலும் ஒரு மதர் கிரியேஷன் இருக்கும்ல, அது வந்து சந்திரபோஸ் சார் தான். ஸோ சுகுமார் சார் அண்ட் சந்திரபோஸ் அந்த கான்செப்ட்ஸ் நாங்கள் 3 பேர் எழுதும்போது எப்படி இருக்குன்னா 2 விதமாக தோணும். 3 நண்பர்கள் வந்து சேர்ந்து உழைக்கிறாங்களா, இல்லை ஒரு 3 எதிரிகள் வந்து சேர்ந்து உழைக்கிறாங்களா, இந்த 2 டவுட்டு வரும். ஏன்னா கட்டி பிடிச்சிப்போம் இல்லை அடிச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ண எல்லா பாட்டும் வெற்றி அடையும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து எல்லா லிரிக் ரைட்டர் சூப்பராக எழுதியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தி சிங்கர்ஸ் who sang these songs. அதுபோல் சாமி சாமி சாங் வந்து மிகப்பெரிய வெற்றி. இங்கே பார்த்தாலும் பட்டி தொட்டிலெல்லாம் கேட்குது. we didn't even expect that. and சொல்றியா இப்போ தானு சார் சொன்னார் அது கூட. அண்ட் தேங்க்ஸ், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆண்ட்ரியா, பிகாஸ் ஒரு ஷூட்டிங் இருந்தது, திடீர்னு ஐடியா வந்தது ஆண்ட்ரியா பாட நல்லா இருக்குமே. தெலுங்குல ஐ இன்ட்ரடியூஸ் another singer. ஸோ ஃபோன் பண்ணி கேட்ட உடனே டிஎஸ்பி உங்களுக்காக நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு அவங்க வந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஆண்ட்ரியா ஃபார் டூயிங் திஸ். அண்ட் அதனால இந்த வெற்றி இன்னைக்கு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி மியூசிக் ஃபேன் ஹூ மேட் திஸ் ஆடியோ சச் அ பிக் ஹிட். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கெட் ரெடி டு ராக் வித் புஷ்பா அண்ட் ஐ எம் ஷூர் யூ கோனா லவ் இட். அண்ட் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் இஸ் ஹியர் டு ஸ்டே அண்ட் என்டர்டெயின் யூ இன் தமிழ். தமிழ்லேயே உங்களை கலக்க போறாரு, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா இவரே புஷ்பா கிட்ட தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து எங்க நிக்கில் சார் காணும், நிக்கில் சார் காணும்னா அப்புறம் தான் சேர்ல மிக்ஸ் ஆகிட்டாரு. அந்த ரெண்டு இந்த ரெண்டும் ஒரே ரெண்டு. அப்புறம் எங்க டைட்டிலுக்கும் மேட்சிங்காக இருக்குது. ஏங்க நான் இப்போ டப்பிங்கா பண்ணுவோம். ஐயோ அந்த இப்போ வந்து எனக்கு தெலுங்கு வந்து கஷ்டமா இருக்கு இப்போ உங்களை பார்த்து பேசும்போது. ஓகே, అందరికీ నమస్కారం అండి. సరే, చాలా సంతోషంగా ఉంది ఈరోజు. మీ అందరికీ తెలుసు, అఫ్కోర్స్ ఆల్ ది తెలుగు పీపుల్ నో నేను బన్నీ ఎంత క్లోజ్ ఫ్రెండ్స్. నా గురించి తను చెప్పినా, తన గురించి నేను చెప్పినా, ఇద్దరు ఒకరి గురించి ఒకరు చెప్పుకున్నట్టు ఉంటుంది. సో ఈ పుష్ప అనే సినిమా గురించి మీరు ఎంత వెయిట్ చేస్తున్నారో మేము కూడా అంతే వెయిట్ చేస్తున్నాం. దో ఐఎమ్ ఎ పార్ట్ ఆఫ్ దిస్ ఫిల్మ్. సో ఎందుకంటే సుకుమార్ గారు అంటే నాకు ఎంత ఇష్టం, నాకు ఇంకా ఓన్ బ్రదర్ లాగా, ఇంకా నా అన్నయ్య సుకుమార్ అంటే. సో అలాగే బన్నీ కూడా మేము ముగ్గురు ఇంక బ్రదర్స్ లాగే. అందుకనే మేబీ దట్ ఎనర్జీ ఇస్ వాట్ కమ్స్ టుగెదర్ వెన్ 3 of us వర్క్ అండ్ ఇట్ జస్ట్ ట్రాన్స్ఫార్మ్స్ ఇన్ టు ఎవ్రీథింగ్. అండ్ వన్ మోర్ థింగ్ ఐ థింక్ ఐ షుడ్ సే అబౌట్ సుకుమార్ సార్ అండ్ ఆల్సో బన్నీ, టోటల్ ఈగోలెస్. అంటే దే ఆర్ రెడీ టు రిసీవ్ న్యూ థింగ్స్. వాళ్ళకు ఒక ఐడియా ఉంటుంది, అది చెప్తారు. మనం ఒక ఐడియా చెప్పినా అరే ఇది బాగుంది అని. అలా ఉన్నవాళ్ళు ఎప్పుడు ఎదుగుతానే ఉంటారు. వాళ్ళకి ఓన్లీ ది రైజ్. సో పుష్ప, సుకుమార్ సార్, బన్నీ అండ్ వీళ్ళందరితో పాటు మేమందరం ఆల్వేస్ రైస్, తగ్గేదేలే, ఇందులో డౌటేలే. సో అందరికి ఈ సందర్భంగా థ్యాంక్స్ చెప్పుకుంటున్నాను ఈ పుష్ప ఆడియో అంటే. అండ్ వన్ మోర్ థింగ్, ఐఎమ్ సో హ్యాపీ దట్ ఇప్పుడు నేను మ్యూజిక్ డైరెక్టర్ కాకుండా ఒక ఆడియన్స్గా చెప్తున్నా, ఒక సినిమాలో అన్ని లాంగ్వేజ్లోని సాంగ్ రిలీజ్ అయ్యి ఇలా హిట్ అవ్వటం అనేది ఇంతకుముందు ఇప్పుడు జరగలేదని చెప్పారు. సో ఆల్ ద 5 songs ఇన్ ఆల్ ద 5 languages ఆర్ సూపర్ హిట్స్ అండ్ ట్రెండింగ్ ఇన్ ఆల్ ది లాంగ్వేజెస్. సో అది ఎవరో నాకు చెప్తే అవునా అరే భలే ఉంది అని చాలా సంతోషించాను. ஸோ இது உங்களுக்கு தமிழில் டப் பண்ணுறேன். ஒரே படத்துலேருந்து 5 languageல வந்த எல்லா பாட்டும் 5 languageலையும் ஹிட் ஆனது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடக்கலை. இது ரொம்ப பெரிய விஷயம், அட்லீஸ்ட் ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு காரணம் இங்கே எல்லாம் தான். ஸோ చాలా தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் மன்னிக்கணும், நிறைய தப்பு இருக்கும் நான் தமிழ் பேசும்போது. எதுக்குன்னா நிறைய நாள் ஆச்சு, ரொம்ப நிறைய எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. ஆனாலும் நான் தமிழில் தான் பேச போகிறேன். நிறையா தப்பு இருக்கும், ஆனால் மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ. எதுனா அதில் பேசினா தான் இன்றைக்கி எனக்கு கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் த என்டையர் மீடியா, எல்லா மீடியா அவர்களுக்கும். அதுக்கப்புறமா ப்ரெஸ், இந்த ஃபங்க்ஷனை தமிழ்நாடுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அண்ட் கெஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் தேங்க் కుమార్ గారు ఫర్ ఫ్రమ్ లైకా. థ్యాంక్ యూ వెరీ మచ్ సార్. థ్యాంక్ యూ. అండ్ ప్రసాద్ గారు ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
இந்த படம் தமிழில் எப்படியாவது பண்ணான்னு திருப்பதி பிரசாத் கார் த்ரூ லக்ஷ்மி பிக்சர்ஸ் அவர் ரொம்ப ரொம்ப ஹைதராபாத் வந்து கேட்டுகிட்டே இருந்தார், நான் இந்த படம் எப்படியாவது பண்ணேன்னு. தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் bringing புஷ்பா டு தமிழ்நாடு. அண்ட் சிவா சார், congratulations and thank you very much for being here today. And stage மேலே நிறைய கெஸ்ட் இருக்காங்க. சௌத்ரி சார், தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் வெரி குட் டு see you சார். நான் கொள்ளையாக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் மேலே போகிறது நீங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். அண்ட் தானு சார், எப்போலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி அந்த மாதிரி தானு சார் எனக்கு பக்கத்தில் உட்காரது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ வெரி மச் தானு சார். அண்ட் இந்த படம் பற்றி பேசினேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு கிவ் மை பிக் தேங்க்யூ டு மதன் கார்கி காரு. தேங்க்யூ வெரி மச். எதுக்குன்னா, இந்த படம் எப்படியாவது தமிழில் வரணும். யாரும் பார்த்துட்டு தேவி ஃபர்ஸ்ட் டைம் இந்த தேவி ஸ்ரீ பிரசாத் நான் தேவியன் தான் கூப்பிடுவேன், மன்னிச்சிடுங்க. தேவி இந்த படத்தை பார்த்து சொன்னார், பண்ணி இது கேட்கறதுக்கு தமிழ் படம் மாதிரி இருக்கே, நீ பண்ணுறது கூட தமிழ் படம் மாதிரியா பண்ணிய. ஐயோ, நான் தமிழ் தான். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் தமிழில் தான். சரி, ஆல்மோஸ்ட் என் ஃபர்ஸ்ட் 20 years ஆஃப் மை லைஃப் தமிழ்நாட்டில் தான் இருந்தேன். எப்படியாவது எந்த ஊரில் ஆர்பி சௌத்ரி சார் சொன்னார், இல்லை நான் நார்த்து போனேன், அங்கே போனால் அல்லன்னு கேட்குறாங்க. நான் எல்லாம் இப்போது என் மனசில் ஒன்று இருக்கும், எல்லா ஊருக்கு போகிறேன் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம ஊரில் சொல்லலையே, நம்ம ஊரில் அடித்தா தானே, நம்ம ஊரில் வந்தால் தானே அந்த எவ்வளோ பண்ணாலும் நம்ம வீட்டில் நம்ம ரசித்தாதான் அந்த கிக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட இப்படியாவது இந்த படத்து வரணும். எதுக்குன்னா, நிறைய படம் இருந்தது, எந்த படத்து கூடயாவது எடுத்துகிட்டு தமிழ்நாடு வந்திருக்கலாம். ஆனால் ஏன் இத்தனை நாள் வரலன்னா, ஏதாவது வரும்போது ஒரு நல்ல படம் கூட வரணும், தமிழ் ஆடியன்ஸ் கூட அப்பீலிங்கான ஒரு படம் கூட வரணும்னு தான் இத்தனை நாளாக வரல. ஸோ இந்த படம் ஒரு திருப்பதி ஃபாரஸ்ட் கிட்ட இந்த பேக்ட்ராப்பில் நடக்கிறது. ஸோ இந்த படம் ரொம்ப அப்பீலிங் எங்கள் தமிழுக்கு. அண்ட் ப்ளஸ் எனக்கு ரொம்ப என்னென்னா, இந்த படம் தமிழ் காப்பி தெலுங்கு காப்பி எப்படி இருக்கோ ஒத்தென்டிக்காக இருக்கோ, தமிழ் காப்பி அவ்வளோ ஒத்தென்டிக்காக இருக்கணும். அதை பண்ணுறதுக்கு பெஸ்ட் பர்சன் மதன் கார்கி சார் தான். அவர் தான் ரொம்ப நல்லா பண்ணுவார். எப்படியாவது அவர் பண்ணான்னு நான் கேட்டேன், அண்ட் அவர் பண்ணார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் obliging this film சார். ஐ எம் ஸோ கிளாட் யூர் பார்ட் ஆஃப் இட். நான் நிறைய வெர்ஷன்ஸ், நிறைய மலையாளம், கன்னடா, ஹிந்தி, மல்டிபிள் லாங்குவேஜஸில் வருது. எது பார்த்தாலும் தமிழில் பார்க்கும்போது அம்மா சூப்பராக எடுத்து வந்தாங்க. மீனிங் நான் தெலுங்கில் எந்த மாதிரி ரசித்து பண்ணனோ அந்த பியூட்டி போகாமல், இல்லைன்னா ஒரு 5% என்ஹான்ஸ் பண்ணி தான் தமிழில் வந்தது சார். தேங்க்யூ வெரி மச். நாங்கள் யோசிக்கிற ஐடியா அந்த ரா இல்லாமல் சொல்கிறது, இந்த எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட் சார். தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லா டீமுக்கு டப் பண்ணுறத everybody, for all the people who sang, everybody, all the Tamil crew, thank you very much. வேறு யாராவது மறந்து இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. I'd like to thank my director சுகுமார் காரு. என் ஃபஸ்ட்டு படம் கங்கோத்ரி, அதுக்கப்புறம் என் செகண்ட் படம் ஆர்யா. பட் என் கெரியர் டேக் ஆஃப் ஆனது ஆர்யா படம் கூட. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாமல் யாருக்கு தெரியாதோ அவங்க சொல்கிறேன். மை கெரியர் டுக் ஆஃப் வித் அந்த ஆர்யான்னு ஒரு படம். அதுக்கப்புறமா நாங்கள் ஆர்யா 2 பண்ணோம். எப்படியாவது ஒரு 10 years ஆயிடுச்சு ஆர்யா 2 பண்ணி. இந்த புஷ்பாத்துக்கு பண்ணுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. கேப் வந்தது. இந்த 10 வருஷத்தில் அவர் கேட்டுகிட்டே இருந்தேன், ஏன் நம்ம பண்ணலன்னா சொன்னார், பண்ணும்போது ரொம்ப நல்ல படம் தான் பண்ணோம் கூட, ஒரு ஜஸ்ட் ஆர்டினரி படம் பண்ணக்கூடாது, எப்படியாவது நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு நல்ல படம் பண்ணோம், எல்லாருமே பார்க்குற ஒரு நல்ல படம் பண்ணோன்னு சொல்லி இந்த படம் பண்ணுறோம். எல்லாருக்குமே பிடிக்கணும்னு வேண்டிக்கிறோம். எதுக்குன்னா, இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியும், நான் பேசும்போது ரொம்ப தப்பாக இருக்குது. பட் பரவாயில்ல, நான் தமிழில் பேசுகிறேன், அது எனக்கு போதும். தப்பாக இருந்தாலும் தமிழில் இருந்தால் அழகாக இருக்கும். இந்த படம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஒன்று என்னென்னா, எப்படியாவது நம்ம ஃபாரஸ்ட்டில் தான் ஷூட் பண்ணோம், இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லாம் ஷூட் பண்ணோம், ரொம்ப ஒத்தென்டிக்காக இருக்கும். ஷூட் பண்ணுறதுக்கு என்னென்னா, கோவிட் சுச்சுவேஷன். இந்த மாதிரி அங்கே கார் போகிறதுக்கு நிறைய கோவிட் ரூல்ஸ் இருக்குது. 3 பேர் ஒரு காரில் உட்கார முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கார்ஸ் இருக்கும். ஷூட்டிங் லொக்கேஷன் போகிறதுக்குள்ளேயே ஒரு 400-500 கார்ஸ். சில லொக்கேஷன்ஸ் எப்படின்னா ரோடே கிடையாது. I'd like to thank Maitri Films for
சில பிளேஸில் இங்கே அந்த பாயிண்டில் ரோடு இருக்குது, இங்கே ரோடு இருக்குது, நடுவில் ரோடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ரோடு கிடையாது அந்த லொக்கேஷன் போனோம்னா. அதெல்லாம் நைட்டு ஒரு 2 நாள் முன்னாடி லோடெல்லாம் கூட போட்டாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டமாக இந்த படம் ஷூட் பண்ணோம். இன் பிட்வீன் கோவிட் சுச்சுவேஷன், இத்தனை பேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் ஆல்மோஸ்ட் 2 years இந்த படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஐ ரியலி விஷ், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு சொல்கிறது பிடிக்காது. இதுனா நான் கஷ்டப்பட்டு பண்ணல, நான் ரொம்ப அது எப்படி சொல்கிறது, இஷ்டப்பட்டு பண்ணேன். ஓ சேம் தெலுங்கு மாதிரி தான். ஓகே, நான் ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன். பட் எல்லா யூனிட்டோட கஷ்டம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதுக்குன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் திஸ் ஃபிலிம். ஐ ஆல்வேஸ் சே புஷ்பா is equal to 4 films. The effort for Pushpa is effort of 4 films. அந்த மாதிரி புஷ்பா பெரிய ஹிட் ஆனோம். அண்ட் இவ்வளோ பெரிய நல்ல பேர் வரதுக்கு, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பெனிட்ரேஷன் வரதுக்கு மெயின் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என் ஃப்ரெண்ட் தேவிஸ்ரீ பிரசாத். அவர் கொடுத்த மியூசிக்கு, சாமி சாங்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா, தமிழில் கிளிக் ஆயிடுச்சுன்னா என் சந்தோஷத்தை பார்க்கணும் நீங்கள். எதுக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பார்க்கும்போது. எதுனா எந்த ஊரில் எந்த, ஸோ நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன். தெலுங்கு நான் பண்ணுற தெலுங்கு படம் டப்பிங் பண்ணும்போது ஹிந்தியில் ரொம்ப வைட் ரீச் இருக்குது. ஒரு சிங்கிள் ஷாட்டில் சொல்லணும்னா most watched Indian films on YouTube என் படம் தான் இருக்குது. 1 and 2 ரேங்க் 1 and 2 அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ இந்தியாவில் பார்த்தாலும் எனக்கு தமிழில் எப்படியாவது போகணும்ப்பா, வீட்டில் தான்ப்பா அடிக்கணும், வீட்டில் தான் இருக்கணும். வீட்டில் பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க தான். என் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், எனக்கு சின்ன வயசுலேருந்து டியூஷன் டீச்சர் ஃபோன், அவங்க ஃபோன் பண்ணால் தான் எனக்கு அந்த கம்ப்ளீஷன் வரும். எதுக்குன்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தானே, ஸ்ரீநகர் இங்கே தானே. ஸோ எப்படியாவது ஒரு மெட்ராஸில் ஒரு தமிழ்நாடு ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நிறைய பேர் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னு சொல்ல, நிஜமாக எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருப்பேன், ஐயோ நீ தெலுங்கு பேசுகிற தமிழ் பையன்யா. அதில் ஆமாம், யார் பிறந்தது வளர்ந்து இங்கே தானே. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனு ஒரு 20 வயசு இங்கே தானே இருந்தேன். ஸோ நான் யோசிக்கிற விதானெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதில் எனக்கு ஒன்றும் ஐ எம் நாட் ஷை அபவுட் இட், ஐ லைக் இட். ஸோ ஐ ரியலி விஷ் புஷ்பா டச்சஸ் ஆல் யோர் ஹார்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர். அண்ட் வேறு யாராவது மறந்துருந்தா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ ஹோப் இந்த படம் இந்த December 17th வருது தமிழ்நாடுக்கு. இட்ஸ் கம்மிங் இன் அ வெரி பிக் வே தேங்க்ஸ் டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ப்ரெசென்டட் லைக் லக்ஷ்மி பிக்சர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. அண்ட் வேறு யாரையாவது மறந்துருந்தா மன்னிச்சிடுங்க. அண்ட் தமிழில் நிறைய தப்பு இருக்கும், பட் மன்னிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அஃப்கோர்ஸ் நிக்கில் முருகன்களுக்கு தேங்க்யூ. கலக்கிறீங்க ஷோ. சார் வணக்கம். தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறோம், வாங்க. தேங்க்யூ வெரி மச். படம் ரிலீஸ் ஆக இன்னும் 2 நாள் தான் இருக்குது. 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. ஆமாம், இப்போ ரிலீஸுக்கு முன்னாலே 250 கோடி அவ்வளோ கோடி பிஸ்னஸ்னாங்க. உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது? நிம்மதியாக தூக்கம் வருதா? ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? எப்படி இருக்கு? காமாக இருக்குது சார், நிஜமாக சொல்கிறேன், காமாக இருக்குது. எதுனா வேலை முடிச்சிட்டோம், இன்னும் மேலே உங்கள் வேலை தான். நீங்கள் எப்படி ரசிப்பீங்கன்னு தான். சார் வணக்கம், வெல்கம் டு தமிழ் சினிமா. ஸ்டைலிஷ் ஆக்டர்லேருந்து ஐகான் ஆக்டர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. வேரியஸ் ஷேட்ஸில் இருக்குது, 5 லாங்குவேஜ் போகிறீங்க. இனிமேல் அடுத்த படங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஜாலியாக அப்படி வந்தோம் போனோம் பாடணும், ஆரியா 2 மாதிரி இல்லாமல் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற ப்ரெஷர்ஸ் அது ஜாஸ்தி இருக்கா? கண்டிப்பாக இல்லை சார். எதுக்குன்னா இந்த ஐகான் ஸ்டார் பேர் எனக்கு சுகுமார் சார் தான் கொடுத்தாரு.
அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்டைலிஷ் ஸ்டார் பேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு புஷ்பா கொடுக்கும்போது அவரே இன்னைக்கு ஐகான் ஸ்டார் கூட கொடுத்தாரு. ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் சார் நீங்கள் சொல்கிறது எப்படி சொல்கிறது சார், நான் வேலை பண்ணும்போது யோசிக்க மாட்டேன், பண்ணக்கப்புறமா யோசிச்சாலும் வேஸ்ட்டு. ஸோ எப்படி ரசிப்பேங்கிறதான் நான் எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கணும், இந்த பர்ஃபார்மன்ஸு, இந்த கேரக்டரு, இந்த படம் உங்கள் மனசுக்கு பிடிக்கணும் தான் நான் வேண்டிக்கிறேன், அவ்வளோதான். என் மைண்டில் அது தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒருத்தர் எப்படி ரசிப்பாங்க, இது தமிழ் ஆடியன்ஸ் எப்படி ரசிப்பாங்க, வேறு ஆடியன்ஸ் எப்படி ரசிப்பாங்க, ஒரு ஃபாரினர் பார்த்தா எப்படி ரசிப்பாங்க, ஒரு தெலுங்கு பர்சன் பார்த்தா எப்படி ரசிப்பாங்க, அந்த கியூரியாசிட்டியில் தான் இருக்கேன், அவ்வளோதான். தேங்க்யூ சார். ஹலோ சார். எஸ் ஹலோ. ஹலோ, இங்கே பாருங்க சார். இப்போ 2 கொஸ்டின் இருக்கு. தெரியலையா நீங்கள் சார்? சார் இங்கே மேலே மேலே. ஓ சார், ஓகே. கை காட்டிக்க முடியும்? ஓ எஸ், ஐ கேன் சீ. சார் 2 கொஸ்டின் இருக்கு. இப்போ வந்திருந்த விஐபிசி எல்லாருமே உங்களை வந்து தமிழுக்கு வரவேற்றிருக்காங்க. தமிழில் வந்து நீங்கள் நேரடியாக எப்போ படம் பண்ண போகிறீங்க? பண்ணுங்க, தமிழ் டைரக்டர்ஸை கேளுங்க. சார் 2வது கொஸ்டின், இந்த ஓ சொல்றியா ஓஹோ சொல்றியா பாட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக ஹிட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் அந்த பாடலுடைய வரிகளுக்கு ஆண்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்களும் ஒரு ஆண் தான், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மைதானே? ஒரே வார்த்தை சார் பேசிங்கன்னா உண்மைதானுங்க. சார் ஹலோ. ஹலோ சார், இப்போ இது வந்து ஆந்திரா பார்டர் இருந்தாலும் கூட செம்மரம் பற்றின ஸ்டோரி. மதன் கார்கே சார் இருக்காரு. ஸோ அதனால தமிழியன்ஸ் எஃபெக்ட் பண்ணுற மாதிரியான கான்செப்ட் இருக்கா? குறிப்பாக வந்து ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க, அந்த சுச்சுவேஷன்லாம் இருக்குது. மரம் கடத்துற அவங்க வந்து மரம் வெட்டுறதுக்காக போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உள்ளே இருக்கா, எப்படி சார்? இது அந்த செம்மர கடத்தல் தொடர்பான படங்க. ஆனால் உண்மையான வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எதுவும் படத்துக்குள்ள இல்லை. இது தமிழர்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ இது பண்ணுற மாதிரியோ இல்லை. ஒரு 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 உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரியான அந்த இடத்துல நடக்கிற ஒரு கதாபாத்திரத்தோட ஒரு பயணம், எப்படி வந்து ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு கூலியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் உயர்ற ஒரு அந்த பாத்திரம், அந்த புஷ்பான்ற பாத்திரத்தோட ஒரு பயணத்தை பதிவு பண்ணுறது தான் இது. இது தமிழர்களுக்கு எதிராக இதுக்கு எதிராக அப்படின்ற மாதிரி எதுவுமே இதில் பொலிட்டிக்கல் இதில் எதுவுமே இல்லை. இதில் ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி அந்த ஜேர்னியை பார்க்கறதுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். அது மாதிரியான ஒரு படமாக தான் இதில் இருக்கு. சார் இதை பற்றி பேசணும்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். இது ஒரு சாண்டல்வுட் பேக்ட்ராப்ல நடக்கிற ஒரு புஷ்பான்னு ஒரு பையனோட ஃபிக்ஷனல் கதை. இது அவனோட ஸ்டோரி. சாண்டல்வுட் சின்ன ஒரு பேக்ட்ராப், அவ்வளோதான். இட்ஸ் மோர் ஆஃப் அ புஷ்பா கேரக்டரோட படம் இந்த ஹோல் படம். அதுக்கு டைட்டில் பேர் இல்லைன்னா சாண்டல்வுட்னு வச்சிருப்போம்ல படத்தை பேரை. we want to tell it's a story of புஷ்பா. ஸோ அது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப பாசிட்டிவ் ஃபேமிலி படம். எல்லாம் வந்து ஜாலியாக பாருங்க. தேங்க்யூ. ஹலோ சார். எஸ், இங்கே ரைட் சைடு, உங்களுக்கு ரைட் சைடு டாப். உங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங் இங்கேங்க. ஓ தேங்க்யூ. உங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங் ரொம்ப அதிகம். தேங்க்யூ. பட் ரீசெண்டாக 2 இன்சிடெண்ட் ரொம்ப கவலைக்குறியாக நடந்திருக்கு இல்லைங்களா? உங்கள் ஃபங்க்ஷனில் ப்ரீ-ரிலீஸ் ஈவெண்ட், அதுக்கு அடுத்து வந்து ஃபோட்டோ செஷன்ஸ். உங்கள் ஃபேன்ஸே இப்போ வருத்தம் தெரிவிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் ஒன்றும் இல்லை, ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டு நிறைய பேர் வந்தாங்க. நான் மேபி ஒரு 10,000 பீப்புள் நினச்சோம். பட் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் டே என்னென்னா ஒரு ஃபேன்ஸ் மீட் பண்ணோன்னு ட்ரை பண்ணோம். வி தாட் நிறைய பேர் வந்தாங்க, பாவம் நிறைய பேர் உள்ளே வர முடியல. நிறைய ஃபேன்ஸ் ஊர்லேருந்து வந்தாங்க, அவங்களெல்லாம் சந்திக்கலான்னு சொல்லி இன்னொரு ஃபேன்ஸுக்காக அடுத்த நாள் வச்சோம். ஆனால் முடியல. எதுக்குன்னா அங்கே கூட போலீஸ் பர்மிஷன் வாஸ் ஒன்லி ஃபார் 1000 பீப்புள். அங்கே வரும்போது ஒரு 4-5,000 பீப்புள் வந்துட்டாங்க. ஸோ அங்கெல்லாம் கேட்ஸ் எல்லாம் கிராஷ் ஆகிட்டு ப்ரிப்பேர்டாக இல்லை. ஸோ அந்த ப்ரோக்ராம் கூட கேன்சல் பண்ணிட்டாங்க, போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டான்னு சொன்னாங்க. அது தவிர ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆனாங்க. நான் என்ன சொன்னேன், டோன்ட் வரி, இப்போ இல்லைன்னா ரிலீஸ்க்கு அப்புறமானோ ஐ வில் கிவ் யூ ஆல் பிக்சர்ஸ், நத்திங் டு வரி. அந்த மாதிரி தான். பட் நத்திங் டு வரி, யாருக்கும் எதுவுமே ஆகலை. ஒரு சின்ன லெக்கு யாருக்கும் ஒரு பையனுக்கு இன்ஜுரியாக இருக்குது. அவன் ஆஃபீஸ்க்கு வந்தால் நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். ஸோ நத்திங் டு வரி. அது ரொம்ப எங்கள் டீம் எல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப மீடியா ப்ராசஸ் ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த ப்ளோ அப் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஆக்சுவலி நடக்கிற விஷயம் ரொம்ப சிம்பிள், சின்ன விஷயம், அவ்வளோதான். தேங்க்யூ. சார் இங்கே
சார் தமிழ் டப்பிங் சார் உங்க பேரு சொல்லுங்க சார். உங்க எந்த மீடியம், உங்க பேரு சொல்லுங்க. சந்தோஷ் சார், என் பேர் சந்தோஷ். சார் தமிழ் டப்பிங் நீங்க ஏன் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? படம் நல்லா வரணும்னு சொல்லி. இல்ல எவ்வளவு பேசினாலும் எனக்கு தமிழ் எவ்வளவு நல்லா வரும்னா, நான் பேசினா நல்லா இருக்காது எனக்கு தெரியும். இல்ல கண்டிப்பா அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு தெலுங்கு ஆக்சென்ட் ஒரு தெலுங்கு ஆக்சென்ட்ல கொஞ்சம் பேசுறான், அந்த எனக்கு தமிழ் படம் பார்க்கும்போது எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் பிடிக்காது. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் அந்த படம் தமிழ் படமாக தான் என்ஜாய் பண்ணோம். அதுக்கு நான் சொன்னேன்னா நான் சொல்லியா அது எனக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஐ எம் மோர் ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லி, மோர் தென் மை ஓன் ஃப்ரெண்ட்லி. ஐ எம் மோர் ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லி. தேங்க்யூ. So my name is Kaushik sir. Hello Kaushik. Yes sir. So my question to you sir, sir உங்க தான் சார். ஸோ அலவைகுந்தபுரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரோல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக கேஷுவலாக ஒரு யூத் மாதிரி இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரக்கெட் பர்சனாக நடிச்சிருக்கீங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த ப்ராசஸ்லாம் எப்படி சார் இருந்துச்சு? ஹவு டு கெட் இன் டு திஸ் ரோல்? ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஃபோட்டோ செஷன்ஸ் வச்சுட்டு இருக்கோம். ஒரு 4 times அந்த 1 full day 4 அந்த லுக் வரதுக்கே ஒரு 1 ஷாட்டில் வரல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், ரொம்ப டார்க் ஆயிடுச்சு மேக்கப். செகண்ட் ட்ரை பண்ணோம், ரொம்ப லைட் ஆயிடுச்சு. அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்துச்சு. அந்த ஹோல் ப்ராசஸே ஒரு 1.5 month வி டுக் டைம் அந்த லுக் செட் பண்ணுறதுக்கு. எதுனா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் நிறைய இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா, படத்தை பார்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் பேசினா அழகாக இருக்கும், இப்போ பேசினா நிறைய ரிவீல் ஆகிடும். பட் லுக் மேலே நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஷூட் என்னென்னா, காலையில் ஒரு லொக்கேஷன் போகிறதுக்கே லைட் ரொம்ப சீக்கிரமாக இறங்கிடும். ஒரு 4-4:30 லைட் போயிடும். ஸோ ஷூட்டிங் எவ்வளோ அர்லியாக ஸ்டார்ட் பண்ணால் அவ்வளோ பெட்டரு. ஸோ நாங்கள் லொக்கேஷன் போகிறதுக்கே 2 hours ஆகும். நாங்கள் தங்குற பிளேஸ்லேருந்து ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணால் அந்த லொக்கேஷன் போய் 6 o'clock போனோன்னா 6லேருந்து ஒரு 8 வரைக்கும் ஒரு 2.5 hours மேக்கப் ஆகும். ஸோ ஒரு 8:30லேருந்து ஷூட் பண்ணால் ஒரு 4 வரைக்கும் ஷூட் பண்ணி இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட். அந்த மேக்கப் எடுக்கிறதுக்கு ஒரு 40 minutes ஆகும். ஸோ லுக் வைஸ் இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ஃபிலிம். பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் காம்ப்ளெக்ஸ் ஃபிலிம். ஹாய் சார் ராஜசேகர் ஹியர். ஹாய். சொல்லுங்க. ஆமாம், ஆமாம் ஆமாம். அப்படிங்களா? ஆமா ஆமா. ஆமா ரெண்டும் மிக்ஸ் பண்ணணும் சார். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரெண்டும் மிக்ஸ் பண்ணணும்னு இருக்கு. அடுத்த படம் புஷ்பா 2 தான் சார். இது புஷ்பா 1. ஸோ அடுத்த படம் புஷ்பா 2. இப்போ வரைக்கும் மைண்டில் அதான் இருக்கும். ஹாய் சார். ஹலோ. இந்த பக்கம் தோ இந்த சைட் சார். நிக்கல் சார் நிற்கிறாங்களா இங்கே? சார் உங்களை வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்து திருக்குறளில் உங்களை வந்து தமிழில் வந்து வரவேற்றாங்க, எல்லாம் ஓகே. கலைப்புலி தானு சார் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சாங் வந்து ஐட்டம் சாங் ஒன்று சொல்லியிருக்காரு, எல்லா குழந்தைங்களுக்கும் தேசிய கீதமாக அது இருக்கணும்னு. ஸோ இந்த தேசிய கீதத்து கூட இந்த ஐட்டம் சாங்கை ஒப்பிட்டு பேசலாமா? அது நீங்க தானு சார் கிட்டே கேட்டிருக்கலாம். ஏன்னா தேசிய கீதம் என்பது மிகப்பெரிய ஒரு இது, எல்லா நாட்டிலையும் பேசும். அதை பாட்டு ஒழிக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் சிந்த அவங்களுடைய சுதந்திர போராட்டம் அதெல்லாம். ஸோ அதுக்கும் இந்த ஐட்டம் சாங்கோட இணைக்கும் பொழுது, ஏன்னா ஆண்கள் எதிர்ப்பு தெரிவிக்குது, ஆமாம் நானும் அப்படின்றாரு ஹீரோ அல்லு அர்ஜுன் சார். ஸோ அதை தேசிய கீதத்தோட ஒப்பிட்டு பேசலாம். அப்படி மீன் பண்ணல. ஆனால் நீங்க தானு சார் தான் இதை கேட்கணும். ஏன்னா அவர் தானே சொன்னது, அவர் தான் நியாயமா நீங்க கேட்கணும். பட் இருந்தாலும் ஜெனரலாக இப்போ என்ன சொல்ல, டான்ஸ் ஆந்தம், ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தம், அப்புறம் அந்த மாதிரி ஆந்தம்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் கம்பேரிங் டு தேசிய கீதம். ஆக்சுவலி அந்த மீனிங்ல சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க தானு சார் கிட்ட கேட்டு. ஹலோ மிஸ்டர் அல்லு, ஷாலினி. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி கேட்கும்போது உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து தோணுச்சு? எனக்கு சுகுமார் சார் ரொம்ப கம்மி டைம் தான் நரேட் பண்ணாரு. நான் ஸ்டோரி மேலே ரொம்ப போகல. பிகாஸ் இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் த ஸ்டோரி, இட்ஸ் மோர் ஃபார் கேரக்டரைசேஷன் ஜேர்னி. சில படம் எப்படின்னா ஸ்டோரி நிறைய இருக்கும், இந்த படத்தை எப்படின்னா கேரக்டரைசேஷனோட ஜேர்னி. ஸோ இந்த கேரக்டர் பற்றி நிறைய பேசணும். இட் இஸ் மோர் ஃபார் கேரக்டரைசேஷன் கான்வர்சேஷன்.
ராஜசேகர் ஹியர். ஹலோ. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் ஹைதராபாத்ல மீட் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் வந்து தமிழ் மார்க்கெட் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போவும் அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ தமிழ், மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி லைக் பேன் இண்டியா மூவியாக இருக்குது புஷ்பா. ஸோ இனி ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது நீங்கள் இத்தனை லாங்குவேஜ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுருப்பீங்களா, இல்லை நம்ம ஸ்டோரியை கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் அது வைடராக ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா உங்களோட தாட் ப்ராசஸ்? ஸ்டோரி மைண்டில் வச்சுக்கிட்டா அழகான ஸ்டோரி பண்ணால் அது லாங்குவேஜுக்கு தாண்டி போவோன்னு தான் நம்புகிறேன். ஹலோ சார். ஹலோ. ஹாய் ஹாய் சார். புஷ்பா திரைப்படம் முழுக்க முழுக்க இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில், அதாவது காட்டு பகுதியில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதில் உங்கள் கூட நடித்த நடிகர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு எப்படி கொடுத்தாங்க, அதை பற்றி சொல்லலாம் சார். புரியல. ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் என்னன்னா, நிறைய சூப்பர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இந்த படம் பண்ணாங்க. எஸ்பெஷலி மை ஆக்ட்ரஸ் ரஷ்மிகா. ரொம்ப இது ஒரு ரஸ்டிக்கான ரோல். ஸோ அந்த கேரி பண்ணுறது என்னன்னா, சடனாக ஒரு ஹீரோயின் வந்தா இந்த படத்துலேருந்து ரொம்ப கிளாமரஸாக இருந்தால் எஜெக்ட் ஆகிடும் அந்த படத்துலேருந்து. ஸோ அந்த கேரக்டருக்குள்ளே போய் ரொம்ப எப்படி சொல்கிறது, உள்ளே இறங்கி ரொம்ப அழகாக பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட யாருமே செப்பரேட்டாக யாருமே தெரிய மாட்டாங்க. அவங்க பர்சனல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்களோ ரொம்ப கான்ட்ராஸ்டாக ஒருத்தர் ஒரு நியூ லுக்கில் இருப்பாங்க. அண்ட் ப்ளஸ் எல்லா ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. எஸ்பெஷலி ஃபஹத் ஃபாசில் காரு. அவர் ரொம்ப இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். அவர் கூட லைவ்ல பார்க்குறது, அவர் எப்படி பண்ணுறாரு, அவர் எவ்வளோ அவர் ரொம்ப எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, டைலாக் எப்படி மாற்றுறாரு, அதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப ரசித்தேன். பிகாஸ் ஒரு ஆக்டராக இன்னொரு ஆக்டர் குட் ஆக்டர் பண்ணும்போது யூல் என்ஜாய் சீயிங் அ குட் ஆக்டர்ஸ் ஒர்க். அது எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி சீயிங் ஹிம் பெர்ஃபார்ம். யாராவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னா நான் சில டைம்ஸ் நான் என்ன பண்ணுறேன் நானே பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். தேவஸ்ரீ பிரசாத் சார் கூட சொல்லியிருந்தாரு, சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த காட்சிகள் உங்களுக்கு எப்படி படமாக்கப்படும் போது அது ஒரு சவாலாக இருந்ததா? கண்டிப்பாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அங்கே ஷூட் பண்ணுறது. அந்த காட்டில் ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். எதுக்குன்னா ஒரு 70 days ஷூட் பண்ணோம். அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸை ஒரு 20 days ஷூட் பண்ணோம். அது ரொம்ப கஷ்டம். எதுக்குன்னா அங்கே நிறைய பூச்சி இருக்கும், அப்பப்போ மழை வரும், அப்பப்போ ஸ்மோக் இருக்கும், ஃபாக் இருக்கும். ஃபாக் போகாது. ஒரு 9-11 o'clock காலையில் 11 o'clock ஆகும், 12 o'clock ஆகும், நமக்கு தெரியாது. அந்த சுச்சுவேஷன், அந்த கிளைமேட் நம்ம கண்ட்ரோல் இருக்காது. ஸோ வெரி வெரி டிஃபிகல்ட் அண்ட் வெரி அன்அஸ்யூமிங். எப்படி இருக்கும்னு நாளைக்கு ஏஞ்சிக்கிட்டு இந்த சீன் பண்ணுறோம், இந்த போர்ஷன் பண்ணுறோம்னு கேரண்டியாக எடுக்க முடியாது. என்ன பண்ணுவோம் தெரியாது. அந்த பெஸ்ட் சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு சீக்கிரமாக வரைய வேண்டியதான். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். ஒரே ஒரு கொஸ்டின் சார். மீனாட்சி சுந்தரம் கேட்குறேன், நீங்கள் எப்படி பிரமாதமாக டான்ஸ் ஆடுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ் சினிமாவில் நீங்கள் ரசிக்கப்படியாக டான்ஸ் ஆடுற ஹீரோ யாரு? சப்போஸ் பைலாங்கிள் பின்னால் வந்து ஒரு பைலாங்கிள் படம் எடுத்தால் இங்கே உள்ள ஹீரோ யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க? சார் நிறைய நிஜமாக சொல்கிறேன், தேர் ஆர் வெரி மெனி தமிழில் கூட தேர் ஆர் வெரி குட் டான்சர்ஸ். நிறைய பேர் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, சீனியர் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஜென்ரேஷனில் நிறைய குட் டான்சர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பழைய ஜென்ரேஷனில் இருந்தால் கமல் சார் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜென்ரேஷனில் பார்த்தா விஜய்கார் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த ஜென்ரேஷனில் பார்த்தா யூ கேன் சி தனுஷ் நல்லா பண்ணுவார், சிம்பு நல்லா பண்ணுவார், ஈவன் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க சார். ஸோ இந்த ஜென்ரேஷனில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஹீரோஸ் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயன் கூட அந்த டாக்டர் படத்தில், பை தி வே கங்க்ராச்சுலேஷன்ஸ், டாக்டர் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்டையர் டீம் ஆஃப் டாக்டர். அதில் ஒரு சாங் இருந்தது செல்லம்மான்னு, அந்த சாங்கில் கூட நிறைய டான்ஸ் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் ரீசன்ட்லி குட், எவ்ரிபடி இஸ் டான்சிங் வெல். சார் வடகாமலை இந்த திருப்பதி ஏசென்ட்ல பேசுறது ரொம்ப கஷ்டமா இருந்தா எவ்வளவு நேரம் டைம் ஆயிடுச்சு சார் உங்களுக்கு? அது என்னன்னா, நான் பேசுற தமிழ் ஒரு டிபிக்கல் ஆந்திரா சைட், கோஸ்டல் ஆந்திரான்னு சொல்லுவாங்க, அந்த டைலக்ட் இருக்கும். ஆனா இந்த படம் ராயல்சீமா டைலக்ட், அது வேற ஏரியா. அதுல சித்தூர் திருப்பதி கிட்ட இருந்த ஒரு ஆக்சென்ட். அது எப்படின்னா, ஒரு இந்த நம்ம லாக்டவுன் ஃபர்ஸ்ட் வேவ் வந்துச்சுல, லாக்டவுன் அந்த டைம்ல எப்படியாவது வேலை பண்ணாமல் அப்படியே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் வீடியோ கான்ஃபரன்சிங் வச்சுக்கிட்டு எவ்ரிடே டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணோம். டைரக்டர், நான், ஒரு 2 பேர் டைலாக் ரைட்டர்ஸ், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 6 பேர் 7 பேர் எவ்ரிடே ஒரு 4 hours 5 hours
ஐ திங்க் ஒரு 3 months அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணேன் அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்லேயே. நான் அவங்கள எக்ஸப்ட் ஃபார் த டைரக்டர் நான் அந்த 3 பேரை பார்த்ததே கிடையாது, ஒன்லி வீடியோவில் தான் பார்த்தேன். ஸோ அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைலாக்காக. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 months அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு. Hi sir. Sir, வணக்கம். Sir, myself Va from Anan Media. I have a question sir. உங்களுக்கு எப்படி இருந்தது தமிழ்ல ரிலீஸ் பண்ண போறோம் அந்த எக்ஸைட்மெண்ட்? பேன் இந்தியா மூவி, எல்லா லாங்குவேஜும் இருந்தாலும் உங்க ஹோம் டவுன் வந்து சென்னை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, தமிழ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம், அது எப்படி இருந்தது உங்களுக்கு? எதுக்குன்னா நிஜமா சொல்றேன், தமிழ்ல தெலுங்குல நிறைய படம் பண்றேன், தெலுங்குல ரொம்ப ரசிக்கிறாங்க. அப்படியே கர்நாடகாவில் எல்லா படம் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நிறைய படம் தெலுங்கு படம் நிறைய பார்ப்பாங்க கர்நாடகாவில். ஸோ எல்லா படம் கர்நாடகாவில் கூட ரொம்ப நல்லா ஓடும். அண்ட் ப்ளஸ் எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மலையாள ஆடியன்ஸ் ஒரு ஸ்பெஷலான லவ் காமிச்சாங்க, அவங்களுக்கு கூட ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க. எப்படியாவது தமிழில் வந்தால் எனக்கு என்ன எப்படின்னா, அரே நம்ம ஊர் நம்ம இங்கே தான் இங்கே பண்ணும்போது அந்த நான் சொல்ல முடியாது சார், அது வேற கிக்கு சார். எல்லாம் சொன்னாலும் எல்லாம் சொல்ல முடியாது. இதுனா என்னை கம்ப்ளீட் பண்ணும். நான் பிறந்தது வளர்ந்து எல்லாம் எங்கே தானே அது என் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். இங்கே தமிழில் படம் ஓடிச்சுன்னா என் லைஃப்பில் ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். சார் வணக்கம். சார் வணக்கம், நான் பத்திரிகையாளர் தக்ஷணாமூர்த்தி, சினிமாலயன் பத்திரிகை. சார் இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க சார். நான் வந்து நீங்க வந்து எங்களுடைய தமிழ் மண்ணில் நம்முடைய தமிழ் மண்ணில் பிறந்திருக்கீங்க, ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப அற்புதமா வந்து நீங்க வந்து ஆக்ஷன் பண்றீங்க. நல்ல இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கே எங்க கூட விளையாட்டு அட்டிப்பட்டு ஒத்தப்பட்டு மாதிரி நீங்க நடிக்கிறீங்க, அருமையா இருக்கு. ஆனா ஏன் நீங்க ஆந்திரா தேடி போனீங்க? நம்ம மண்ணில இங்கே வந்து இங்கே உள்ள இளைஞர்களுக்கும் எங்களுடைய திரை மண்ணில் உள்ள தொழிலாளர்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இங்கேயே நீங்க ஒரு படத்தை எடுத்தா நல்லா இருக்குமா சார்? கண்டிப்பா. ஏன்னா நாங்க எல்லாம் உங்களுடைய அதாவது என்ன சொல்ல உடன்பிறப்புகள், நம்ம எல்லாம் ஒன்னா டி நகர்ல விளையாண்டவங்க, படிச்சவங்க, சுத்தினவங்க. சார் கூட இசையமைப்பாளர் சார் நல்லா தெரியும். இங்க எல்லாமே இங்கே உள்ள நம்ம மண்ணின் மைண்ட். நான் தான் சார் சினிமாலயன் பத்திரிகை எடிட்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை எல்லாம். அதே மாதிரி சார் இருக்காங்களே லைக்கா எம்டி. ஏன்னா நம்ம மக்கள் டிவியில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீரப்பனோட தொடர்புக்கு நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் சந்தன கடத்தலை பற்றி வர மாதிரி ஒரு அருமையான ஒரு சீன் பண்ணியிருக்கீங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது சந்தனம் சம்மந்தப்பட்டு நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் செம்மரம்னு தனியாக காமிச்சிருக்கீங்க, ரொம்ப பாராட்டுங்க சார். நன்றி சார். நன்றி சார். அதாவது ஒரு நிமிஷம், தேட்டர்ஸோட ரிக்வெஸ்ட், 12:30 மணி ஷோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. பீப்புள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 क्वेश्चंस. I'm from Kerala. Yeah, tell me. Challa. Hello sir. Sir, I'm from from Madhubhumi News Kerala. Only one question. No, ask you, please ask. நாளைக்கு கொச்சின் வரேன் சார். அங்கே பேசுங்களா சார்? ஒண்ணு இல்ல சார், ரொம்ப நேரமா கேட்டு ட்ரை பண்ணி. சொல்லுங்க. Anna, please say something more about your experience with Fahd Fasil. அதெல்லாம் கொச்சின்ல பேசினா தான் நல்லா இருக்கும். அங்க சேவ் பண்ணிக்கிறேன். Thank you. சார் இங்க நிறைய இங்க அண்ணாமலை சார் இங்க நிறைய ரா இன்டென்ஸ் ஆக்டர் வந்து மெத்தட் ஆக்டிங் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த கேரக்டராகவே அந்த வீட்டுக்குள்ளேயே போயிடுவாங்க அவங்க. ஸோ நீங்க எப்படி இந்த புஷ்பாங்கிற கேரக்டர் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு போனீங்களா, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட லெஃப்ட் ரைட்? எனக்கு சத்தியமா சொல்லுவேன், எனக்கு அந்த மெத்தட் ஆக்டிங் அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாதுங்க சார். கடைசியா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். ஏதோ தெரிஞ்சு சார் ஒரு ரிக்வெஸ்ட் பிடிக்கிற ஒரு காமன் சென்ஸ் இருக்கு, அதுல தான் போறேன்னு நினைக்கிறேன். சார் ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு மட்டும் எங்களுக்கு இப்போ பாடி காமிங்க சார் தமிழ்ல. சார் டிஎஸ்பி பாடுவாரு, பாடி காமிச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆடுறது என் பொறுப்பு, ஆனா பாடுறதெல்லாம் அவர் பொறுப்பு. சார் சார் ஒரு ஃப்ரேஸ் நான் பாட வைக்கிறேன் பண்ணி. டைலாக் சரி, அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் பாட வைக்கிறேன். எங்களின் அழைப்பேற்று இங்கு வந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். கால தாமதத்திற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.